சங்கீதம் 34:15 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சந்தோஷமா அவர் அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள், ஏசப்பாவுடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கிறது என்று கேட்டால் நீதிமான்களை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ என்னை பார்த்துட்டே இருங்க. என்னை பார்த்துட்டே இருக்கும் பொழுது பின்னாடி இருக்கிற ப்ளஸ் உங்களுக்கு தெரியாது. தெரியுமா? தெரியுதா? என்ன அப்படியே உத்து பாருங்களேன். பின்னாடி இருக்கிற ப்ளஸ்ஸு அப்படியே பின்னாடி இருக்கிற ப்ளக்ஸை உத்து பாருங்களேன். நான் நினைக்கிறது உங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? நீதிமான்களை நோக்கி பார்க்கிறார். துன்மார்க்கரோ கர்த்தருடைய கண்களுக்கு தெரிய மாட்டார்கள். நாம் எதையே உத்து பார்க்குறோமோ அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். பக்கம் பக்கமாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த மைக்கும் அந்த செல்ஃபோனும் பக்கத்துலேயே இருக்குது. என் கண்ணு தெரியுது. இப்போ நான் பார்த்தேன்னா எல்லாமே என் கண்ணுக்கு தெரியுது. இந்த ரூமு சர்ச்சு முழுசும் எனக்கு தெரியுது. ஃபேன் ஓடுறது தெரியுது, வாட்ச் ஓடுறது தெரியுது, நீங்களாம் உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் நான் அந்த மைக்கை மட்டும் பார்த்தேன்னா நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீங்கன்னா தெரியல உங்களுக்கு. நீங்கள்லாம் யார் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் எதை நோக்கி பார்க்கிறேனோ அது மட்டும்தான் என்னுடைய கண்களுக்கு தெரியும். அதே போல கர்த்தருடைய கண்கள் யாரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது என்றால் நீதிமான்களை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய செவி யாருடைய கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது என்றால் நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவிகள் என்ன செய்யுது? திறந்து இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நான் பேசிட்டே இருக்கேன், என்னுடைய சத்தம் உங்களுக்கு கேட்டுட்டே இருக்கு. வெளியே ரோட்டில் யாராவது வியாபாரம் பண்ணிட்டு பல இரும்புக்காரங்க யாராவது மைக்கு வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கவனித்து கொண்டு இருந்தீங்கன்னா அவர்களுடைய சத்தம் நமக்கு கேட்காது. ஆனால் அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்தோமானால் என்னுடைய சத்தம் உங்களுக்கு கேட்காது. ஆமாம் இல்லைங்களா? கரெக்டு தானே? யாராவது கூப்பிட்டாங்கன்னா எனக்கு கேட்கவே கேட்காது. ஏன்னா நான் யாருக்கு கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறோன்னா அவங்களுடைய சத்தம் தான் எனக்கு கேட்கும். அதுபோல கர்த்தர் நீதிமான்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கொண்டு இருக்கிறார். துன்மார்க்கர் கூப்பிட்டா அவருக்கு காதே கேட்காது. கர்த்தருடைய காது கேட்காது. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா துன்மார்க்கனா இருக்கிறவனுக்கு. அல்லேலூயா. ஆனால் நாம் நீதிமானாய் இருந்தோமானால் எப்படா என் மகள் என்னை கூப்பிடுவாள், எப்படா என் மகன் என்னை கூப்பிடுவான்னு சொல்லிட்டு அவருடைய செவி காத்திருக்கும். அல்லேலூயா. அவருடைய கண்கள் நீதிமானை பார்க்குன்னு எழுதல, நோக்கமாயிருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா பார்க்கறதுனா நம்ம வண்டியில் போகும்போது டூ வீலரில் போயிட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். மரம், செடி, கடை, மளிகை கடை, சிக்கன் கடை, அப்புறம் முட்டை கடை, இப்படி எல்லா கடையும் பார்த்துட்டு தான் போகுது. ஆனால் நோக்கம், ஆமாம், நம்ம பயணம் செய்கிறோம் முன்னாடி நம்முடைய நோக்கம் முழுசும் முன்னாடி யாராவது கொடுக்க வந்துடுவாங்களா, ஏதாவது ஸ்பீட் பிரேக் இருக்குமா அப்படின்னு சொல்லி, ஏதாவது குழி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நோக்கம் பூரா இங்கே தான் இருக்கும். ஆனால் பார்வை எல்லா இடத்துலையும் இருக்கும். அதே போல தேவன் எல்லாத்தையும் பார்க்குறாரு. பூமியை பார்க்கறாரு, சூரியனை பார்க்கறாரு, எல்லாமே அவருடைய கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் நோக்கம் பார்த்தீங்கன்னா நீதிமான்கள் அவர்களை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ நீதிமான்கள் 14வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். சந்தோஷமா சொல்லுங்க. கூப்பிடும் பொழுது எல்லா உபத்திரவத்துக்கு நீங்களாக்கி விடுகிறார். என்னென்ன உபத்திரவம் இருக்குதோ எல்லாம் உபத்திரவத்துக்கு நீங்களாக்கி விடுவார். அவர் நாம் கூப்பிடும் பொழுது அவர் உன்னிப்பாய் கவனித்து கேட்கிறார். உன்னிப்பா கவனிச்சு கேட்டுட்டு இருக்கிறார்.
கூப்பிடுற சத்தம் அவருக்கு கேட்கும். ஆனால் ரோட்டு முன்னாடியே நின்றுப்பார் வீட்டுக்காரரு. இந்த அம்மா சத்தம் போட்டுட்டே இருக்கும், ஏங்க வாங்க வாங்க, காதிலே விழாது. நீ கூப்பிட்டியா, காதிலே விழலை அப்படிமா. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுடைய காது எங்கேயோ கவனித்து கொண்டு இருக்கிறது, எதையோ கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அதனால தான் நாம் கூப்பிட்டதுக்கு அவருக்கு காது கேட்கல. அதனால தான் நம்ம கவனிச்சதுக்கு அவர் நமக்கு செவி கொடுக்கல. அதே போல தேவன் நீதிமான்களை அவர் என்ன செய்கிறார்? கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு. அப்போ உபத்திரவம் வருகிறது, நெருக்கம் வருகிறது, பாடுகள் வருகிறது, போராட்டம் வருகிறது, பிரச்சனை வருகிறது. அந்த நேரத்தில் நீதிமான்கள் யாரை நோக்கி கூப்பிடுவார்கள் என்றால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர் கேட்டு என்ன செய்கிறார்? எல்லா உபத்திரவங்களுக்கும், ஒரு உபத்திரவம் ரெண்டு உபத்திரவம் இல்லை, எல்லா உபத்திரவங்களுக்கும் என்ன செய்கிறார் என்றால் நீங்களாக்கி விடுகிறார். அப்போ வசனம் 18வது வசனம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவிகளை ரட்சிக்கிறார். நொறுங்கி போய் கிடக்கிற இருதயத்துக்கு கர்த்தர் பக்கத்திலேயே இருக்கிறார். அவர் தூரத்தில் இல்லை, எங்க இருக்கிறாரு? சமீபமாய் அப்படின்னு என்னது? பக்கத்தில். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். இருதயம் நொறுங்கி போய் கிடக்குது, நறுங்கி போய் கிடக்கிறது. எல்லாரும் இருதயத்தை காயப்படுத்துறாங்க. யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, யாரும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, யாரும் எனக்கு இல்லை, நான் ஒரு அனாதை. 1000 சொந்தக்காரங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நான் அனாதையாய் கிடக்கிறேன், எனக்கு விசாரிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், பக்கத்தில் நான் இருந்து உன்னை விசாரித்து உன்னை ரட்சிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் பக்கத்திலேயே இருக்கிறார். நம்மளை எதுக்கு பக்கத்தில் இருக்கிறார்? நம்மளை ரட்சிப்பதற்காக, நம்மளை விடுதலையாக்குவதற்காக, நம்முடைய போராட்டத்திலிருந்து தூக்கி எடுப்பதற்காக, கண்ணீரிலிருந்து தூக்கி எடுப்பதற்காக, கவலையிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பதற்காக தேவன் நம் பக்கத்திலே இருக்கிறார். அவர் நீதிமானை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கிறோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்காதுன்னு இருக்குதா? இருக்கும். விடுவிப்பா. உபத்திரவம் இல்லை அப்படின்னு பைபிள்ல எழுதியிருக்கா? இல்ல உபத்திரவம் உண்டுன்னு எழுதியிருக்கா? ஆனாலும் அப்போ உபத்திரவம் உண்டு. அப்போ எனக்கு உபத்திரவமே வேண்டாம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறது துன்பம் அநேகமாய் இருக்கும். பைபிள்ல எழுதல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த உபத்திரமும் இந்த துன்பமும் நமக்கு வேண்டான்னு நாம நினைக்கிறோம். ஆனால் நமக்கு வேணும்னு சொல்லி கர்த்தர் நினைக்கிறார். வேண்டான்னு நாம நினைக்கிறோம், ஆனால் வேணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா உபத்திரவம், உலகத்திலே உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் உலகத்தை ஜெயிச்சிட்டாரு. நாம் என்ன செய்யணும்? அவருடைய பிள்ளைகளாகிய நாமளும் ஜெயிக்கணும். அல்லேலூயா. அப்போ உபத்திரவம் நமக்கு வரணும், துன்பம் நமக்கு வரணும். எக்ஸாமே இல்லைன்னு வச்சுங்களேன், எக்ஸாம் இருந்தால் மட்டும் இல்லைன்னா தான் படிக்க மாட்டோம், இருந்துட்டா மட்டும் படிச்சு. அப்போ
எக்ஸாம் இல்லைன்னு வச்சிங்களேன், நான் பெரிய டாக்டரு, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, எத்தனை டிகிரி முடிச்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளோ அப்படிங்கிற எண்ணம் அந்த பேச்சுகள்லாம் இருக்குமா? எக்ஸாம்ங்கிற வார்த்தை மட்டும் இல்லைன்னா இவர் டாக்டருங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோம்? எக்ஸாமில் ஒரு பாஸ் ஆனதுனால தான் நம்ம சொல்கிறோம். இவர் டாக்டருக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குது? அப்போ எக்ஸாமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி இவர் படிச்சிருப்பாரு, இவர் எப்படி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருப்பாரு, எப்படி ஸ்கூலுக்கு போயிருப்பாரு, காலேஜ் போயிருப்பாரு. அப்போ எக்ஸாம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல துன்பம் உபத்திரவம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ ஒரு செடி வளரணும்னா தண்ணி தேவை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த தண்ணி இல்லைன்னா அந்த செடி எப்படி வளரும், எப்படி பூ பூக்கும், எப்படி காய் காய்க்கும், எப்படி பழம் கொடுக்கும், எப்படி நம்மளாம் வாங்கி சாப்பிடுவோம். அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் தண்ணி மாதிரி உபத்திரவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்பதான் உபத்திரவம் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா விசுவாசிகளை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து குத்துச்சண்டை போட்டி நடக்குது. இப்போ நீங்கள் யாராவது குத்துச்சண்டை போட்டிக்கு போய் நிற்கிறீங்க, ஒருத்தருமே வரல சண்டைக்கு, ஒருத்தருமே வரல, எதிரியே ஒருத்தரும் இல்லை. உங்களுக்கு கப்பு கிடைக்குமா? பிரைஸ் தருவாங்களா? இவர் ஜெயிச்சு விட்டார், ஃபர்ஸ்ட் பிரைஸ் இவருக்கு தான் சொல்லுவாங்களா? அப்போ யார் இருக்கணும்? அப்போ நமக்கு எதிரி கட்டாயம் இருக்கணும். இப்போ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? ரஜினியை சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற அளவுக்கு அவர் இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் மற்ற நடிகர்கள், மெயினா வில்லன் இருந்தா தான் ஒரு சினிமா படத்துக்கு கதாநாயகன் தேவை. அப்போ கதாநாயகன் வந்தா தான் கதை வரும். அப்போ வில்லன் தான் என்ன செய்யுது? ஒரு திரைப்படத்துக்கு ஒரு வில்லன் தான் ரொம்ப 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 முக்கியமானவன். வில்லன் இல்லைன்னு வச்சுக்கல, ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார்னு யாராவது பேர் கொடுத்துருப்பாங்களா? எல்லாமே நல்லவங்களா நடிக்கிறாங்க. அப்புறம் எப்படி ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார்னு பேர் வரும்? எப்படி மக்கள் திலகம் அப்படின்னு சொல்றாங்க வில்லன் இல்லைன்னா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில வில்லன் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சுவாரஸ்யம் இருக்குமா? அப்போ விசுவாசை நாம் என்ன செய்யணும்னா ஜெயிக்கணும். உபத்திரவத்தையும் துன்பத்தையும் கொண்டு வரது யாரு? பிசாசு. நாம ஏசப்பா எப்படி ஜெயிச்சாரோ அதே போல நாமளும் பிசாசை ஜெயிக்க வேண்டும். இருக்கிற பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போறையான்னு கேட்ட பாவத்துக்கு நைட்டு 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகலையான்னு தான் ஜோனாவை கேட்டோம். அது விடிய அழுதுருக்கு போல இருக்கு. அதுக்கு தெரிய வேண்டாம் நைட் 8:30 மணிக்கு எந்த ஸ்கூல் நடக்குமான்னு. ஆனால் அது என்ன செஞ்சிருக்கு? அழுதுச்சா? ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு உபத்திரமா தெரியுது, ஒரு துன்பமா தெரியுது அதுக்கு, அந்த பிள்ளைக்கு. என்னடா நம்மளை கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்னு. ஆனால் படிச்சு அந்த உபத்திரத்தையும் அந்த துன்பத்தையும் தாங்கினா தான் அந்த பிள்ளை நாளைக்கு டாக்டரா வரும். இங்கே டாக்டர் வந்துட போகுது. பார்த்துலையா? அலையிலையா? அப்போ நமக்கு அந்த உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. மத்தேயு 5:10 வாசிக்கிறோம். துன்பப்படுறவங்க பாக்கியவான்கள், துன்பப்படுறவங்க பாக்கியவான்கள். நம்மெல்லாம் துன்பத்தின் நடுவில் துன்பப்படுற நம்மெல்லாம் பாக்கியம். கஷ்டம் எப்போ பார்த்தாலும் துன்பமாக இருக்கு. சரி இன்னைக்காவது ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு பார்த்தா இங்கேயும் அந்த துன்பமா வேதனையா உபத்திரவமா அப்படின்னு பார்த்தா ஏசப்பா சொல்றாரு,
துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நெருக்கம் வருது, உபத்திரம் வருது, பாடுகள் வருது. அப்படிங்கும்போது அண்ணாத்திர 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சொன்னார், கொஞ்சம் 1 கோடி கணக்கில் பணம் கிடைச்சா என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுவார், அதை இதுன்னு சொல்லுவார்னு பார்த்தா அவர் ஒரே வார்த்தை நச்சு நடிச்சிட்டாரு. பணம் இருந்துச்சுன்னா ஏசப்பாவை மறந்துடுவோம் பாஸ்டர் அப்படின்ட்டு. நான் கூட ஒரு 1 கோடி ரூபா பணம் கொடுத்தா ஏதோ இடம் வாங்குவோம், வீடு கட்டுவோம், கடன் அனுப்போம், இல்லைன்னா ஒரு கார் வாங்குவோம், இல்லைன்னா ஒரு கடை பிடிச்சி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி பழக்கடை வச்சு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஏதாவது சொல்லுவாருன்னு நினச்சிட்டு கேட்டால் அவர் சொன்னது என்ன சொன்னார்? பணம் இருந்தால் ஏசப்பாவை மறந்துடுவோம் பாஸ்டர். ஏசப்பாவை ஞாபகத்தில் இருக்கணும்னா என்ன வேணும்? பணம் இருக்கக்கூடாது. பணம் இல்லைன்னா என்ன இருக்கும்? கடன் இருக்கும், உபத்திரம் இருக்கும், துன்பம் இருக்கும், சண்டை இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்போ ஏசப்பா சொல்லுகிறாரு, அவர் விடுதலுக்கு செவிகள் திறந்திருக்கிறது. அவர் உபத்திரவப்படும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு எல்லா உபத்திரவங்களுக்கும் 17வது வசனம் வாசிக்கிற எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். 19வது வசனம் எல்லா துன்பங்களுக்கும் விலக்கி நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம யோபு குறித்து பெருமையாக பேசுகிறோம், யோபு குறித்து சாட்சி சொல்கிறோம், யோபு குறித்து வாசிக்கிறோம். யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா யோபு புஸ்தகத்தை படிங்கன்னு சொல்கிறோம். அதுக்கு காரணம் யோபு அந்த உபத்திரவத்தை எல்லாம் தாங்கி கொண்டார், அந்த உபத்திரவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அதனால தான் அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், யோபுவை போல ஒரு மனிதன் புதிய ஏற்பாட்டிலேயும் ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் தான் பவுல். வாசிங்க 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், நீங்களாக்கி விட்டார். எல்லா துன்பங்களையும் சகித்தேன். யோபு எல்லாத்துக்கும் மனைவி சொல்லிச்சு, போய் ஆவியா ஏன் உயிரை வச்சுக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்க, நீ உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு என்னை சாகடிச்சிரு போல இருக்கு அப்படின்னு மனைவி சொல்றாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் துன்பங்களிலே உன் பக்கத்தில் இருந்து உனக்கு விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து நிம்மதி கொடுத்து உன்னை நான் ரட்சிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் விடுதலையாக்குகிற தேவன். அடுத்த வசனம், யாவரும் துன்பப்படுவார்கள். யாருக்குள்ள நடக்க மனசா இருக்கிறவங்க? கிறிஸ்துவுக்குள்ள நீ போகணும், கிறிஸ்துவுக்குள்ள நடக்கணும். அப்படின்னா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா துன்பம் வரும். கடவுள் மனிதனாக பிறந்தார், இயேசு மனிதனாக பிறந்தார். எங்கேயாவது நல்ல ஆசீர்வாதமாக இருந்தார், நல்ல பெரிய பணக்காரனாக இருந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோமா? எங்கேயாவது? இப்போ பழைய காலத்தில் ஆண் பிள்ளை பிறந்தாள், பெண் பிள்ளை பிறந்தாள், இந்த பலிகள் செலுத்தணும்னு சொல்லிட்டு 7வது நாளில் சர்ச்சில் வந்து பலி செலுத்தணும் இருக்குது. வசதி இருந்ததுன்னா காளை பலி செலுத்தலாம். அதை விட கொஞ்சம் வசதி கம்மியாக இருந்தால் ஆட்டுக்குட்டி பலி செலுத்தலாம். அதை விட கொஞ்சம் வசதி கம்மியாக இருந்தால் புறா குஞ்சுகளை செலுத்தலாம். அதை விட வசதி கம்மியாக இருந்தால் ஏதாவது அந்த சாப்பிட்ற ஐட்டம் இருக்கு இல்லைங்களா, அதிரசம் அது இதுன்னு ஏதாவது சாப்பிட்ற நம்ம வந்து கொடுக்கலாம். வசதி இல்லைன்னா இப்போ வசதி இல்லாதவர்கள் என்ன செய்யணும்னா ஆடு கொண்டு வர முடியாது, மாடு கொண்டு வர முடியாது, என்னதான் கொண்டு வரணும்? பூரா குஞ்சு தான் கொண்டு வரணும். அப்போ இயேசுவை 7ஆம் நாளிலே பலி செலுத்த போகும்போது என்ன கொண்டு போனாங்க? இயேசுதான் கடவுள்னு சொல்லிட்டு மரியாளுக்கு தெரியும்.
யோசேப்புக்கும் தெரியும் இயேசு தான் கடவுள். அப்போ பலி செலுத்த போகும்போது என்ன கொண்டு போயிருக்கணும்? காளையில் கொண்டு போயிருக்கணும். ஆனால் அவர்கள் கொண்டு போகும்போது புறா குஞ்சுகளை கொண்டு போனாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இயேசுடைய அம்மாவுக்கும் இயேசுடைய அப்பாவுக்கும் வசதி கிடையாது. அலையிலோயா. அடுத்தது இயேசு படிச்சிருக்கிறாரா? பெரிய படிப்பு படிச்சிருக்கிறான்னு கேட்டால் படிக்கவே இல்லை. உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? பாஸ்டர் போய் பார்த்து வந்தீங்கன்னு கேட்கக்கூடாது. அவர் பிரசங்கம் பண்றாரு, இவர் படிக்காதவராய் இருந்தும் கல்லாதவராய் இருந்தும் இதெல்லாம் எப்படி இவருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி யோவான்ல வாசிக்கிறோம். படிக்கணுமா இல்லைங்களா? இயேசு படிச்சது கிடையாது. ஜனங்களே ஆச்சரியம், படிக்கவே இல்லை, இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது, தேவ ஞானம் எப்படி இவருக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இயேசு படிக்கவும் இல்லை, நம்ம இயேசு படிக்கவும் இல்லை, பணக்காரன் பிறக்கவும் இல்லை. ஏன்னா பணக்காரன் வீட்டில் பிறந்திருந்தாருன்னா முன்னணியில் கொண்டு போய் போட்டிருப்பாங்களா? மாடு இங்கிற தீவனம் போட்டிருக்கிற இடத்துல கொண்டு போய் வைக்கோல் போடுற இடத்துல கொண்டு போய் இயேசுவை படுக்க வைப்பாங்களா? பணக்காரங்களா இருந்தா. அப்போ இயேசு துன்பங்களிலே பிறந்ததுலேருந்து அவருக்கு துன்பம் தான். பிறந்த உடனே 2 வயசுக்குள்ள எல்லா ஆண் பிள்ளைகளையும் சாகடிச்சு ராஜா சொல்லிட்டார். இவங்களை தூக்கிட்டு ஓடுறாங்க, இயேசுவை தூக்கிட்டு எகிப்து தேசத்துக்கு ஓடிட்டாங்க. பிறந்ததுலேருந்து அவருக்கு கஷ்டம்தான், உபத்திரவம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு அவர் தேவாதி தேவனாய் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் இன்னைக்கு அவர் நிற்கிறாருன்னா அவர் என்ன செய்தார்? எல்லா உபத்திரவங்களையும் துன்பங்களையும் சகித்தார். அல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம். இதாவே சொல்றாரு, உலகத்தில் வானமும் வானத்தில் உள்ளவைகளும் பூமியும் பூமியில் உள்ளவைகளும் சமுத்திரமும் சமுத்திரத்தில் உள்ளவைகள் எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை இயேசு கிறிஸ்து நாமம் என்று சொல்லி இன்னைக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறார். அதற்கு காரணம் இயேசு பட்ட அநேக வேதனைகளாலே அநேக துன்பங்கள். அப்போ துன்பங்களோடு கூட இயேசப்பா நம்மளை ஆசீர்வதிக்க. நம்ம துன்பப்படுறோம், அந்த துன்பத்தின் நடுவிலே வந்து விடுதலை பண்ண விரும்புகிறார். அந்த துன்பத்தின் மத்தியில் வந்து நம்மை காப்பாற்ற விரும்புகிறார். அந்த துன்பத்தின் நடுவில் வந்து நம்மை ரட்சிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, மார்க்கு 10:30 வாசிக்கிறோம். துன்பங்களோடு கூட நூறத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். வாசிங்க, மார்க்கு 10:30 வாசிங்க. பாருங்க, இப்பொழுது இன்மையிலே துன்பங்களோடு கூட எத்தனை மடங்கு? 100 ஏதோ கொஞ்சம் கொடுக்குறேன், கொஞ்சம் வச்சுக்கங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா? எப்படி சொல்கிறாரு? 100 ஃபுல்லாக என்ன செய்கிறாரு? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 100 வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இருக்கிறதுக்கு ஒரு வீடு கிடைச்சா போதுன்னு நினைக்கிறேன் பாஸ்டர். இங்கே எத்தனை வீடுகள் போட்டிருக்கு? 100 வீடுகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு ஆசீர்வதிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? 100 வீட்டில் இருக்கிற சமாதானம் நம்ம ஒரு வீட்டில் இருக்கும். 100 வீட்டில் இருக்கிற சந்தோஷம் நம்ம ஒரு வீட்டில் இருக்கும். 100 வீட்டில் இருக்கிற வருமானம் நம்ம ஒரு வீட்டில் இருக்கும். சும்மா அது இதுன்னு சொல்லி கதை விடாதீங்க பாஸ்டர். இந்த குழந்தை கீழே இருந்துச்சுன்னா சரி பரவாயில்ல எந்திரிச்சுப்பா, ஒன்றாகாது அப்படின்னு சொல்லி மண்டையை நீவாதீங்க பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? இல்லை, வேதம் சொல்லுகிறது. வேதம் போய் சொல்லுமா? பாஸ்டர் கூட என்ன செஞ்சிருவாரு?
மண்டையை கழுவிடுவார். கவலைப்படாதீங்க சிஸ்டர், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் நடத்துவார், பார்த்துக்குவார். ஆனால் வேதம் என்ன செய்யாது, ஒரு நாளும் போய் சொல்லாதீங்க. நீங்கள் 29வது வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு பிரதி உத்தரமாக இயேசு சொல்லுகிறாரு, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும், பாருங்க, என் நிமித்தமும் சுவிசேஷத்தின் நிமித்தமும் அப்படின்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியத்துக்காக தன் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ. யாரெல்லாம் இயேசுவுக்காக ஊழியத்துக்காக எல்லாத்தையும் ஆராதனைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆராதனை எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறாங்களோ, வீட்டை கூட்டணும், பெருக்கணும், சுத்தம் பண்ணணும், கழுவணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு தான் லீவு. அங்கே போய் எனக்கு ஒரு நேரம் என்ன ஆக போகுது, ஒன்றும் கிடைக்காது. வீட்டை துடைக்கலாம், கூட்டலாம், பெருக்கலாம், பாத்திரமெல்லாம் துணி துவைக்கலாம், அப்புறம் துணி துவைக்கலாம். அப்போ இயேசுக்காக சுவிசேஷத்துக்காக ஆராதனைக்காக அதை விட்டவன் எல்லாத்தையும் வீட்டை பூட்டிடணும். பூட்டிட்டு எல்லாத்தையும் மறந்தணும். இங்கே வந்து போட்ட ஐயோ பாலை காய வச்சவங்க இல்லையே தெரியலையே. ஒரு அம்மா ஒரு நாள் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன், அங்கே திடீர்னு எந்திரிச்சு ஓடிச்சு, திடீர்னு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருச்சு. என்னன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பால் அடுப்பில் வச்சேன், அடுப்பை ஆஃப் பண்ணா இல்லையான்னு தெரியல, மறந்துட்டேன், அதனால் போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிச்சு. அப்போ ஐயா கேட்டார், ஏன்னா உண்மையாலுமே பால் வச்சு வந்துன்னு கேட்டதுக்கு, இல்லை ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன், நல்ல வேலை போய் பார்த்தோன்னே அப்போ மனசு திருப்தியாக இருந்துச்சு. அப்போ என்ன நினப்பு பூரா வீட்டிலேயே இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆராதனைக்காக வீட்டில் என்ன செஞ்சிரு, சகோதரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவி பிள்ளைகளையாவது நிலங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு, அல்லேலூயா. அதான் ஆராதனை செய்யும்போது ஒரு காரியம் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். இத்தனை உறவுகளும் இந்த சரீரத்துக்கு தான். எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு யாராவது இருக்கிறாங்களா? எனக்கு இருக்கிற ஆத்மாவுக்கு உறவுன்னு சொல்லிட்டு யாராவது இருக்கிறாங்களா? நீங்க இந்த பக்கம்லாம் சவுண்ட் ஒரே சொந்தம் இருக்கு. யாருன்னு கேட்டீங்கன்னா ஏசப்பா தான் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரே சொந்தம். அப்போ அந்த ஒரே சொந்தத்தை நாம் ஆராதிக்கும் பொழுது இந்த மற்ற மாம்ச சொந்தங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, உள்ள இடையில வரக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுறணும். இப்போ புரியல இல்லைங்களா? விட்டவன்னா நீ வேண்டாம் போட்டு ஒருத்தர் வேண்டாம் ஓடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு வரணும்னு இருக்கா? இல்லை, எல்லாத்தையும் விட்டுறணும்னா இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல போய் நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம்? வேலை செஞ்சுட்டு அந்த நேரத்தில் யாரையாவது பிரச்சனையாவது ஏதாவது போராட்டத்தை நினச்சிட்டு தான் நம்மளால் வேலை நிம்மதியை செய்ய முடியுமா? என்ன சொல்லுவாங்க? என்னம்மா எங்கே இருக்கிற? இங்கே தான் இருக்கிறியா? ஒரு சில வேலையெல்லாம் நம்ம எதையோ நினச்சிட்டு செஞ்சிடலாம், ஆனால் ஒரு சில வேலைகள்லாம் செய்ய முடியும். அப்போ அதே போல் ஆராதனையில் வந்தால் என்ன செய்ய முடியாது? வேறு எண்ணங்களை வச்சுட்டு நம்மளால் முடியவே முடியாது. எல்லாத்தையும் விட்டுறணும். விட்டுட்டு கர்த்தர் ஒரே சொல்றார், அவருக்கு மட்டும் நம்ம ஆராதனை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே முதல் வசனத்தில் 29ல் எல்லாமே இருக்கு. வீடு இருக்கு. 30வது வசனத்துலையும் வீடு இருக்கு. 29வது வசனத்தில் சகோதரன் இருக்கிறான். 30வது வசனத்துலையும்
சகோதரன் இருக்கிறார். 29வது வசனத்திலே சகோதரிகள் இருக்கிறாங்களா? ஆனா 30வது வசனத்துல சகோதரிகளை கர்த்தர் தருவேன்னு சொல்றார். அடுத்தது 29ல தாயை, தகப்பனாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எல்லாத்தையும் 100 மடங்கு ஆசீர்வாதமாய் தருகிறார். ஆனா ஒன்று மட்டும் விட்டுட்டாரு. 29ல் இருக்கிற ஒன்று 30ல் இல்லை. என்னது? மனைவிகள். மனைவிகள்னு போட்டிருக்கா, மனைவியை போட்டிருக்கா. தெளிவாக படிக்கணும்பா, இல்லைன்னா மனைவியாவதா விட்டவன் இங்க நூறத்தனையான ஆசீர்வாதங்களை பெறுவாங்கும் போது மனைவி என்ன செய்யல? ஏசப்பா சேர்த்து எப்படி நூறத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். 100 மடங்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு என்னை ஆசீர்வதிக்கவே மாட்டேங்கிறார். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிப்பார்? இப்போ அண்ணாள் பிள்ளைகளையாவது அப்படின்னா அண்ணாள் பிள்ளை என்ன செஞ்சிட்டார்? சர்ச்சுக்கு தாரவாது கொடுத்துட்டார். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் எத்தனையோ நிறைய பிள்ளைகளை கர்த்தர் அண்ணாளுக்கு கொடுத்தார். ஆனால் இந்த சர்ச்சுக்கு கொடுத்த அந்த பிள்ளையை கர்த்தர் என்ன செஞ்சார்? அந்த நாட்டுக்கே தீர்க்கதரிசியாக மாற்றினார். அதே போல் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செஞ்சிடணும்? ஆண்டவருக்குன்னு கொடுத்துடணும். தாரவாத்து கொடுத்துடணும். பொருத்தனை பண்ணி அண்ணாளை போல பொருத்தனை பண்ணி கொடுத்துடணும். கொடுத்துட்டு நீங்க வச்சுக்கணும். எப்படி? பேருக்கு சர்ச்சு பேரு ஒன்றும் இல்லை. இந்த சர்ச்சு பேரில் தான் ஊழியம் நடக்குது. ஆனால் நடத்துறது நான். கரெக்டா? அதே போல் கொடுக்கறது சர்ச்சுக்கு, ஆனால் நான் வச்சுக்கிறது ஆமாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் விட்டுறணும். ஆனால் ஏசப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு விடவே மாட்டான். இல்லையா? என்னை நம்பி வந்த பிள்ளை, என்னை நம்பி வந்த மகளை நான் என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். 100 மடங்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவேன் என்று சொல்லிட்டார். ஏசப்பா நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இல்லையா? பாருங்க, ஒரு 10 வசனங்கள் 10 வசனம் 20 வசனம் 30 வசனம் இல்லை அடுத்த அதிகாரம் அப்படி கூட ஏசப்பா நம்ம சொல்லாம அடுத்த வசனத்திலேயே சொல்றாரு. பாருங்க, விட்டவன் எவனோ அப்போ கர்த்தர் நம்மை 100 மடங்கு துன்பங்களோடு கூடத்தான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிறார். வாசிங்க இப்பொழுதும் துன்பங்களோடு கூட தான் நூறத்தனையான ஆசீர்வாதம். துன்பம் இல்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. அதனால சாட்சி சொன்னாங்க, காய்ச்சல், உடம்பு முடியல, கால் வலி, அந்த துன்பம் ஏசப்பா என்ன செஞ்சிட்டாரு? வந்து ஆசீர்வதிச்சுட்டார், விடுதலை கொடுத்துட்டார். அப்போ தேவன் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்பப்போ நம்ம நினைப்பூட்டிகிட்டே இருக்க, கவலைப்படாதே நான் இருக்கேன். அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்றால் நாம் 2 தீமோத்தேயு 3:11 வாசித்த வண்ணமாக தேவன் கிறிஸ்துவுக்குள்ள நடக்கணும், ஜெபிக்கணும், சர்ச்சுக்கு போகணும், ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர்களுக்குள்ளே அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது என்றால் துன்பம் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா துன்பங்கிறது நம்மை மாற்றுகிற ஒரு மருந்து. மாற்றுகிற ஒரு மருந்து. துன்பங்கிறது நம்மை நிச்சயத்துக்குள்ள நடத்துகிற ஒரு வழி. நிச்சயத்துக்குள்ள அதனால சொல்றார், உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஏன் நல்லது?
உபத்திரவப்பட்டு பெரிய ராஜாவாக மாறிட்டேன், உபத்திரவப்பட்டு நிறைய சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டே. அப்போ வேதத்தை நாம் கற்றுக்கொள்றதுக்கு கூட சில உபத்திரவங்கள் நமக்கு தேவைப்படுகிறது, சில துன்பங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம திட நம்பிக்கைக்குள்ள நடத்துகிறதுக்கு பேர் தான் துன்பம். கஷ்டம் இல்லையா? நாம் நினச்சது துன்பம்னா கஷ்டம், நமக்கு அது வேண்டாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதுதான் நம்மை தேற்றுகிற ஒரு மருந்து, அதுதான் நம்மளை ஆற்றுகிற ஒரு ஜீவன் மாதிரி. நமக்கு உயிர் இருந்தால் தான் நம்ம எப்படி பிழைக்க முடியும், சாப்பிட முடியும். அதே போல் துன்பம் இருக்கும் பொழுது, உபத்திரம் இருக்கும் பொழுது நாம் அதை ஜெயித்து நம்ம என்ன செய்யலாம்? ஜெயித்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளலாம்.